உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது. அதற்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. நிறைய ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அடுத்ததாக பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, முதல் கிருத்திகையே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது புதன்கிழமை வருது. இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம். அப்போ இந்த ராசியில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வருட பிறப்பை, புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே உண்டு. பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு. இது என்ன, இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை விஷுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும். பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிக வெயில் ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வரி கட்ட முடியாமல், டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க? அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு, புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும். இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனால் சமாளிக்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றம்ங்கிறது வரும். அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்கம் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஹையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது. இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள், தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற சில பயிற்சிகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள், ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. சித்திரை மாத புத்தாண்டு பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்குது? புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி எப்படி இருக்குது? மீனராசின்னு சொன்னாலே ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் எப்படி ஒரு இடத்துல இருந்து இறை தேடாதோ அதுபோல் பல இடங்களுக்கு போகணும், பல இடங்களுக்கு கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் காசு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுலேயும் இன்றைக்கி இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி தான். இன்றைக்கி காலகட்டத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். ஏன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக நிறைய, அதாவது இது வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? எல்லாம்
சமாளித்து தான் ஆகணுங்கிற அளவுக்கு இருக்குது. சுப செலவுகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு முன் வாங்கிய கடன் அடைக்கிறது, சுப செலவுகள், இதுபடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதம், இப்போ ஏப்ரல் மாதம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கிறது, பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப நிதானித்து செயல்படுங்க, கோவப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் கோவப்பட்டு அவப்பெயர் வாங்கிக்காதீங்க. நல்ல பேர் இருக்கிற இடத்துல நீங்களாக கோவப்பட்டு அவப்பெயர் வாங்கிக்காதீங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க. சொந்த பந்தங்கள்லாம் ஓரளவுக்கு அப்படியே வருவாங்க போவாங்க. குறை சொல்லுபவர்கள் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது மாறவே மாறாது. அது சில ஜென்மங்கள் அப்படி தான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உதவி செய்யக்கூடியவர்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம கஷ்டத்தை பார்த்து உதவி செய்யக்கூடியவர்களும் இருப்பாங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரம் மீனராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்களை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு. சில விஷயங்கள்லாம் சமாளிச்சிருவாங்க, சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்துடுவாங்க. சில துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா சக்ஸஸான சில விஷயங்கள்லாம் இருக்கும். என்னென்ன மீனராசி பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இருக்கும். 20 நாள் நல்லா இருந்தால் 10 நாள் பிரச்சனைகள், 10 நாள் நல்லா இருந்தால் 20 நாள் இதாக இருக்கும். செலவு 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 செலவு, அடுத்தடுத்து பிரச்சனைகள், அடுத்தடுத்து ஒன்று சமாளித்தா அடுத்து அப்படியே இது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குங்க. ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். டாக்டர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஒரு மருத்துவத்துறையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு, கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தான் செய்ய வேண்டிய வேலையை அடுத்தவன் தலையில் கட்டிட்டு போயிடும். அந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனத்தோட, ரொம்ப எச்சரிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போங்க. அவசரப்பட்டு சில விஷயங்களை செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வாகன விஷயங்களில் கவனமாக இருங்க மீனராசி பொறுத்தளவுக்கு. இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த 4 கிரக சேர்க்கைகள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் சில பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் மீனராசிக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் உங்களுக்கு சில விஷயங்களும் உங்களை நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் கொண்டு வரும். உங்களுடைய தாயார் ஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனவேதனையும் மனக்குமுறல்களும் அதிகமாக இருக்கும். தாயாருக்கு ரொம்ப மன கஷ்டப்படுவாங்க. தாயார் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். பெரியோர்கள்லாம் உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நீர் சம்பந்தமான வியாதிகள் வரும். ஸோ கவனமாக இருக்கணும். நீர் சம்பந்தப்பட்ட சில வியாதிகள் இருக்கும். அதே போல் அம்மா போடுறதுன்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். வெப்ப நோய் தாக்கும். ஸோ கவனமாக இருங்க. உடல்நிலை தோல் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வரும். கவனமாக இருங்க. மீனராசி பொறுத்தளவுக்கு எவ்வளவுக்குள்ள சக்ஸஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அவ்வளோக்குள்ள சில விஷயங்கள் பின்னடைவை ஏற்படுத்தும். இருந்தாலும் சில விஷயங்களை சமாளித்து இனிமேல் தான் நீங்கள் மேலே வரணும். இனிமேல் தான் லைஃப் சேலஞ்சிங்காக இருக்கும், பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். எப்படி முன்னெடுத்து போகிறீங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு லைஃப் சேலஞ்சிங்காக இருக்க போகுது. அதனால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து நிதானித்து கொண்டு போங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அப்படி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணின மாதிரி. சரிங்களா? அதே போல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது எப்போதுமே மீனராசின்னு ஒரு விஷயம் ஞாபகம். எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, தனியாக மீனாட்சி அம்மன் உங்கள் பூஜை அறையிலே தனியாக மீனாட்சி அம்மன் வச்சு தனியாக ஒரு விளக்கு ஏற்றிடுவாங்க. ரொம்ப விசேஷமானது. நவதானிய தீபம் ஏற்றுங்க, இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் டைம் கிடைக்கும்போது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எப்பெல்லாம் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். எப்பெல்லாம் கோவிலுக்கு போகிறீங்களோ, சனிக்கிழமையில் கோவிலுக்கு போகிறீங்களோ, கால பைரவருக்கு ஒரு தீபமும் ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபமும் ஏற்றிண்டுவாங்க. 2 சுவாமிக்குமே தீபம் ஏற்றுங்க. 2 சுவாமிக்குமே நீங்கள் தீபம் ஏற்றுறது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும். இரும்பு சட்டி தானம் கொடுங்க, இன்னும் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். 60 வயதுக்கு மேற்பட்டோர் 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க மூலமாக சில சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள்லாம் கூடி வரும். ஸோ எல்லா விஷயத்திலுமே மீனராசி பொறுத்தளவுக்கு சுபமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. சுபம்.